சேப்பாக்கம் மைதானத்தில் தகர்க்கப்பட்டு வரும் சாதனைகள். இது சிஎஸ்கேவின் சோதனை சீசன். நடப்பு ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி மிகவும் குழப்பத்தில் ஆடி வருகிறது. ஓபனிங், மிடில் ஆர்டர், பவுலிங் என்று அனைத்திலும் சரியான வீரர்களை தேர்வு செய்ய முடியாமல் தவித்து வருகிறது. சிஎஸ்கே அணி பல சீசனில் இது போன்று வீரர்களை தேர்வு செய்வதற்கு 4 போட்டிகளை சுழற்சி முறையில் வீரர்களை பயன்படுத்தி அதன் பின்னர் நிலையான அணியாக ஒரே 11 பேர் கொண்ட வீரர்களுடன் ஆடும். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் முக்கிய வீரர்கள் பேட்டிங்கில் யாரும் சரியான முறையில் கான்பிடென்டாக ஆடவில்லை. இது மிகப்பெரிய கேள்வியை, ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 16 வருடங்களுக்கு பிறகு தோல்வியடைந்தது. அதே போல தற்போது டெல்லி அணிக்கு எதிராக 15 வருடங்களுக்கு பிறகு தோல்வியடைந்துள்ளது. இப்படி கேவலமான முறையில் சொந்த மண்ணில் தோல்வியடைவது அணியின் நம்பிக்கையை உடைக்கிறது. சிஎஸ்கே அணியின் சுழற்பந்து வீச்சாளர் மட்டுமே சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இவர்களுடன் பேட்டிங் கைகோர்த்து சிறப்பாக ஆடினால் நிச்சயம் 6வது ஐபிஎல் கோப்பை சென்னையை தேடி வரலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஐபிஎல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள C1 ஸ்போர்ட்ஸ் தமிழ் மற்றும் சித்திரை 1 மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.